வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட்லேருந்து ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 11ல் இருந்து நம்ம ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா பிரக்ஞானந்தாவுக்கும் ஸ்லோவேனியா நடிச்சிருந்த டென்செங்கோ ஆண்டான் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கும் நடந்திருக்கு. அந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குயின்ஸ் கேம்பிட் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா டென்செங்கோ வந்து பார்த்திங்கன்னா கேம்பிட்டை அக்செப்ட் பண்ணுறாரு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன சொல்லி நம்ம தெரிஞ்ச வரைக்கும் குயின்ஸ் கேம்பிட்டை டிக்ளைன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்று நம்ம C6 விளாடுவோம், E6 விளாடுவோம், இல்லைனா கொஞ்சம் ரேராக போகலான்னு நைட் F6 கூட விளாடுவோம். ஆனால் இங்கே வந்து டென்செங்கோ வந்து இந்த கேம்பிட்டை அக்செப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் F3, நைட் F6, E3, E6, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நைட் C6, நைட் F3, A6, பிஷப் D3. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த D4 சென்டர் பான் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் பண்ணி A6க்கு அப்புறம் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஷப் டெக் C5 வரும். நீங்கள் இந்த மாதிரி வெட்டினீங்கனாலும் நம்ம அதுக்கு என்ன தட்டி, அதனால் இங்கே வந்து சரி இங்கே D4ல் ப்ரெஷர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடிக்குவேட் டிஃபென்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து அவர் பிஷப் D3 போட்டு இங்கே வந்து ஒரு டாக்டிஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணார். ஏன் அப்படின்னா இங்கே D4ல் வெட்டுறீங்க, அவர் அந்த கேமில் அப்படி தான் நடக்குது. பட் இங்கே நைட் டெக்ஸ் D4 விளையாடல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சது குயின் டெக்ஸ் D4 அப்புறம் பிஷப் B5 செக்கு. இந்த மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா குயின் டெக்ஸ் D4 இருக்குது. ஏன் நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் பிஷப் டெக்ஸ் D7, பிஷப் டெக்ஸ் D7. அதனால் இங்கே வந்து நைட் டெக்ஸ் D4 விளாட்ல. பிஷப் B7 போட்டு குயினை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. பிஷப் G5 அந்த நைட்டுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு பின் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு. கேசல்ஸ், ரூக் E1, நைட் டு D5. இந்த இடம் இது ஒன்றே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்டாக்கிங் அண்ட் டிஃபெண்டிங் தான் பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து கேமில் வந்து H4 விளாட்றாரு. இங்கே வந்து ட்ரேட் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விளாட்றீங்க அப்படின்னா E6 D5 அப்புறம் இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் C7 இருக்குது. சரி, இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பிஷப்பை வெட்டுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விளாடுங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இதுக்கப்புறம் வந்து ஒரு சாம்பிள் லைன் அந்த மாதிரிலாம் இந்த லைனும் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் நைட் டெக்ஸ் D5 அதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி நிறையா பேர் வந்துட்டு நைட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்னு லைக் நைட் C3. சரி, இந்த இடத்துல நம்ம இங்கே பிஷப்பை வெட்டணும் அப்படின்னா என்ன ஆகும், நைட் டெக்ஸ் E7. ஏன் நம்ம இந்த நைட்டாக கூட வச்சு வெட்டலாம். இந்த மாதிரி வெட்டிங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் D5 வந்துடும். அதனால தான் இங்கே வந்து ட்ரேடு எதுவுமே பண்ணாமல் அவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்ன விளாடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து நான் உருவாக்குற சாம்பிள் லைன். பட் கேமில் வந்து H4 விளாட்றாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் G5, இங்கே G6 வச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்குது. அதுதான் இங்கே G6 வீக்னஸ், H6 வீக்னஸ்ஸு. அதனால் ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்து நான் நினச்ச வரைக்கும் என்னன்னா இங்கே நைட்டை வெட்டிட்டு குயின் F3, அதுதான் இங்கே பிளான். ஈவன் நீங்கள் வந்து F5 விளாட்றீங்க அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே வந்து ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்குது பிளாக்கோட கேம்பில். அந்த வீக்னஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதனால தான் இங்கே வந்துட்டு அவர் வந்து பிஷப் வெட்டல. கேமில் வந்து H6 விளாட்றாரு. இப்போது நீங்கள் பிஷப் மூவ் பண்ணலாம், நைட்டை வெட்டார். இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் D5 விளாட்றாரு. இந்த இடத்துல பிஷப் வெட்டினீங்க அப்படின்னா திரும்ப அதே ஸ்டோரி தான், நைட் டெக்ஸ் G5 வந்துடும். அதுபோல் நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பன் ஃபைலே கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இந்த மாதிரி விளாட முடியும். நீங்கள் நைட்டை வெட்டுறீங்க அப்படின்னா H டெக்ஸ் G5 இருக்குது. நீங்கள் F6 வச்சிங்கன்னா G6 இருக்குது. அப்புறம் மேட்டை தடுக்கவே முடியாது. அதுதான் இங்கே. அதனால தான் இங்கே வந்து பிஷப்பை இங்கே நைட்டை வந்து வெட்டலை. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து குயின் டெக்ஸ் D5 விளாடிடுறாரு டென்செங்கோ. இங்கே பிறகு வந்து பிஷப் E4 போட்டு குயின் அட்டாக் பண்ணார். குயின் D6 போனதுக்கப்புறம் பிஷப் E3, ஏன்னா அங்கே வந்து அட்டாக் இருந்ததுனால. இப்போ வந்து பிஷப் D7, குயின் D2, F5. இந்த இடத்துல பிஷப் F4 இது வந்து ஒரு இன்னக்யூரேட் மூவ் அப்படின்னு ஸ்டாக்ஃபிஷ் சொல்லுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சாம்பிள் லைன் வந்து நான் இங்கே காமிக்கிறேன். ஈவன் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் டெக்ஸ் D4, குயினால் வெட்டினீங்க அப்படின்னா குயின் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் நமக்கு வந்து
சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ட்ரேடு. பட் பிளாக்குக்கு வந்து அங்கே வந்து ரூக் வந்து ஒரு ஓப்பன் ஃபைல் கிடச்சிரும். இல்லை இங்கே வந்து இன்னொரு லைன் கூட இருக்குது. அதாவது இங்கே பிஷப் F4 வச்சதுக்கப்புறம் அப்படின்னா இங்கே ஒரு மூவ் E5. இந்த மூவ்லேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. 2 பீஸ் ஆன்டாங்களுக்கு நீங்கள் இங்கே வெட்டுறீங்க அப்படின்னா குயின் டெக்ஸ் D1, குயின் டெக்ஸ் D2, பிஷப் டெக்ஸ் D2, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீ பீஸ் கிடச்சிரும். அதனால தான் இங்கே பிஷப் F4 நினைக்கிறட்டும் E5 வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நைட்டெல்லாம் வெட்டினீங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் E5, F இன்ட்டு E5 வச்சிங்க, D இன்ட்டு E5 வச்சிங்கன்னா திரும்பவும் அதே தான், ஒரு ஃப்ரீ பீஸ். அதனால் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது இந்த மூவில் இருந்து. அதுதான் இங்கே பிளான். குயின் டெக்ஸ் D2 தான் ஒரு முக்கியமான முனை அப்படி வச்சினாலும். ஆனால் இங்கே வந்து அவர் வந்து குயின் B4 வச்சு குயின் ரைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஷப் C2 போச்சு. நீங்கள் வந்து குயின் ரைட் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. குயின் டெக்ஸ் D2, பிஷப் டெக்ஸ் D2க்கு அப்புறமா பிஷப் F6 போடுறாரு. ரூக் D1. இது வந்து ஒரு இங்கே இடத்துல வந்து ஒரு டாக்டிஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வெட்டினீங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் D4, பிஷப்பால் வெட்டினதுக்கப்புறம் வந்து இங்கே பிஷப் டெக்ஸ் H6 இருக்குது. நீங்கள் இந்த பிஷப் வெட்டினீங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் D4. இங்கே வந்து ஸ்கியூவர்லேயே நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பிஷப் மூவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிஷப் போயிடும். நீங்கள் வந்து பான் அட்வான்டேஜ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து இங்கே ஒரு டாக்டிஸ் இருக்குது. ரூக் D8 போடுறேன், பிஷப் F4, பிஷப் E8. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஏன் இந்த மூவ் வந்து உண்மையிலேயே ஒரு அவசியமா அப்படின்னு தான் தெரில. பிஷப் E8 ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வீக் பண்ணம் வந்து இங்கே ஒரு பான் வந்து நம்ம வந்து இங்கே விட்டு கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி தோணும். பட் இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கிடச்சிரும். பிஷப் டெக்ஸ் D4 நமக்கு திரும்ப வந்து இந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே ஏன் நம்ம இங்கே வந்து பிஷப் C8 விளாட்லாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுற ரூக் வந்து இந்த ஓப்பன் ஃபைல் இருக்குது, D4 ப்ரெஷர் இருக்குது. பட் கேமில் பிஷப் E8 விளாட்றாரு, பிறகு வந்து அந்த பானை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமா நைட் டெக்ஸ் D4, நைட் டெக்ஸ் D4 ரூக்கால் வெட்டுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் முன்னாடி சொன்னது இது கேமில் இருந்த லைனு. பட் இங்கே வந்து பிஷப்பால் வெட்டினதை நான் காமிச்சேன். பட் இங்கே வந்து ரூக்கால் வெட்டுறாரு. ரூக் டெக்ஸ் D4, பிஷப் டெக்ஸ் D4. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூக் E7 போட்டு G7ல் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் C6. ஏன்னா வந்து B7லேயும் அட்டாக் இருக்குது, அதனால் பிஷப் C6 போடுறாரு. அதுக்கப்புறமா பிஷப் E5. நீங்கள் வெட்டியே ஆக வேணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் வெட்டல அப்படின்னா ரூக் டெக்ஸ் G7க்கு அப்புறம் அந்த பிஷப்பையும் வின் பண்ணிடலாம். ஸோ பிஷப் டெக்ஸ் E5, ரூக் டெக்ஸ் E5க்கு அப்புறம் G6. இது வந்து ஏன் அப்படின்னு தெரில. பட் இது வந்து ஒரு வீக்கான பான் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்து உருவாக்குது. அப்புறம் H5. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து அண்டர்மைன் பண்ணுற டாக்டிக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கேமில் அந்த பானை வந்து வெட்டிடுறாரு டெம்செங்கோ. பட் இங்கே வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ பான் கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம வந்து மேபி லேட்டராக நம்ம வந்து பிஷப் G6ல் போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பண்ண முடியும். ரூக் E8 செக் அந்த மாதிரி பண்ணலாம். பட் அந்த பிஷப் அங்கே இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு சாம்பிள் லைன் இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாம்பிள் லைன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். பட் இங்கே வந்துட்டு கேமில் வெட்டிடுறாரு. பிஷப் டெக்ஸ் F5, ரூக் D8. இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வீக் பான் ஸ்ட்ரக்சர், நீங்கள் வந்து அந்த பான் ஸ்ட்ரக்சரை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் எல்லாமே ஐசோலேட்டட் பான் தான். பிஷப் E6 செக்கு, H5ல் அட்டாக் பண்ணுறாரு. கிங் G7க்கு அப்புறம் அந்த பானை வெட்டிடுறாரு. இது ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். இது வந்து ட்ரா அப்படின்னு என்ஜினில் காட்டுது. அதாவது இது வந்து ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுது. பட் ரூக் D1 செக், கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா D2ல் ஃபோர்க் பண்ணுறாரு. ரூக் F5. இடத்துல நீங்கள் இங்கே வந்து ரூக்கால் வெட்டிடுறாரு. இங்கே வந்து வேறு எந்த மூவ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரூக் F7 செக் வெட்டிடுறாரு. ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து F2ல் கொடுத்தீங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் G2க்கு அப்புறம் விண்டுமில் வந்துடும். அதனால் ரூக் F5 போட்டு F2ல் டிஃபெண்ட் பண்ணார், B2ல் வெட்டுறாரு. G4, பிஷப் E8. ஏன் இந்த மூவ் விளாட்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு மூவ் விளாட்றீங்க, லைக் இந்த மாதிரி ஒரு மூவ் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரூக் F7 செக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிங் வந்து பின்னாடி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பிஷப் E8, H5 டிஃபெண்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரூக் H5 வரப்போகுது. அதனால் பிஷப் E8, கிங் G3, கிங் ஆக்டிவேட் பண்ணார். ரூக் E2 போட்டு பிஷப் அட்டாக் பண்ணார். பிஷப் B3, B5, ரூக் C5, அதுக்கப்புறம் ரூக் E7, F4,
கடைசியாக வந்துட்டு அந்த பானையை அட்வான்ஸ் பண்ணிடுறாரு. F4 கிங் F6, அதுக்கப்புறம் ரூக் C8, A5 அதுக்கப்புறம் ரூக் B8, அடுத்து ரூக் E3 செக் வைக்கிறாரு. கிங் H4 வந்து ஒரு இன்னக்யூரேட் மூவ் அப்படின்னு காமிக்குது. இங்கே வந்து நான் கன்சிடர் பண்ண மூவ் வந்து இங்கே இந்த இடத்துல கிங் F2 விளையாடினா என்ன ஆகும்? கிங் H4 தான் இன்னக்யூரேட் மூவ். கிங் F2 வச்சு நம்ம ரூக்கு தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூக் E4 இருக்குது. அப்புறம் நம்ம வந்து கிங்கை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவரி வந்துடும். நம்ம ஈவன் இங்கே இருந்து தப்பிச்சாலுமே தோடு திரும்ப அதே ஸ்டோரி தான். நம்ம கிங்கை மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பட் இந்த இடத்துல கிங் H4 வந்து ஒரு இன்னக்யூரேட் மூவ் அப்படின்னு சொல்லுது. ஆல்ரா இது வந்து ரூக் B6, ரூக் E3 செக் அப்புறம் கிங் H4 இன்னக்யூரசி அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மூவ் விளையாடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு சாம்பிள் லைன் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ண மூவ் கிங் F2. பட் இங்கே பெஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கிங் F2 தான் இங்கே பெஸ்ட் மூவ் அப்படின்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா ரூக் E4க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரூக் B6 செக் கொடுக்கலாம். கிங்கை நீங்கள் வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கிங்கை வந்து F3யில் கொண்டு போகலாம். அதுதான் இங்கே பிளான். ஸோ கிங் F2 தான் இங்கே பெஸ்ட் மூவ். பட் கிங் H4 விளையாடுறாரு. A4 பிஷப் D5, கிங் E7, F5 ரூக் E5 ரூக் D7 செக். கிங் F8 இங்கே வந்து பிளண்டர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கிங்கை மேலே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிங் F6 கூட நீங்கள் விளாட்லாம். பட் இங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து இங்கே G7 டிஃபெண்ட் பண்ண முடியும். பட் இங்கே கிங் F8 விளாடுறாரு. இது வந்து 7th ரேங்க் ஒன்று வந்து கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் போயிட்டு இருந்தது. இந்த பிளண்டருக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு வந்து ஒரு 2.6 அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. பிஷப் E6. ஏன்னா வந்து நம்ம வந்து H7 கூட போகலாம். ரூக் H7 வச்சு இந்த பானையை அட்டாக் பண்ணலாம். ரூக் E4 திரும்ப இன்னொரு இன்னக்யூரேட் மூவ் 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் ஆட் பண்ணுறாரு. சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன மூவ் விளையாடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே டெம்செங்கோ வந்து கிங் F8 விளையாடுறாரு. அந்த இங்கே பிளண்டர். அவர் பிறகு பிஷப் E6 விளையாடுறாரு. அந்த அந்த பிஷப் ரொம்ப நேரமாக அட்டாக்ல இருக்கிறனால ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ரூக் E4 திரும்ப ஒரு இன்னக்யூரேட் மூவ். ஏன் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா ரூக் H7 விளாட்லாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இந்த பானையை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரூக் டேக்ஸ் H6 பட் கிங் G7 வந்துடும். திரும்ப என்ன கிரட்டும். இந்த இடத்துல நீங்கள் பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா என்னமோ விளையாடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து இந்த ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த யாரோட ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அதை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டு. ரூக் E4 இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரூக் E2 வச்சுருக்கலாம். அந்த பெஸ்ட் மூவ் நம்ம வந்து இங்கே அட்டாக்கும் பண்ணுறோம். நீங்கள் H7 போனீங்க அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து இங்கே H2வில் செக் வைக்கலாம். கிங் G3 போனதுக்கப்புறமா அந்த பானுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு வந்துடும். பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரூக் H1 போனதுக்கப்புறம் H8ல் செக் வைக்கலாம். கிங் E7 போனதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து ரூக் H7 செக் கொடுக்கலாம். கிங் வந்து திரும்ப D6 கூட போகலாம். இங்கே ஆக்டிவேட் பண்ணலாம். அதுதான் இங்கே H8 செக்கு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் வந்துடும். ரூக் H2 செக்கு அதுக்கப்புறம் இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்துடலாம். அதுதான் இங்கே பிளான். பட் இங்கே ரூக் E4 வரையும் அதையும் மிஸ் பண்ணுறாரு. ரூக் H7 போட்டு அந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. நீ அந்த பானுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ஸோ B4 ரூக் H8 செக் வைக்கிறாரு. கிங் E7 அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பானை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B3 இது வந்து எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் இன்னக்யூரேட்டும் அப்படின்னு பார்க்கும்போது A takes B3 பிஷப் takes B3 அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே அந்த பான் போயாச்சு. இங்கே 2 பாசர் பான் கிடச்சிருச்சு. இங்கே என்ன மூவ் விளாண்டுருக்கலாம் அப்படின்னா மேபி நான் A3 கன்சிடர் பண்ணேன். ஏன்னா வந்து அந்த மைனாரிட்டி அட்டாக் அப்படிங்கிறது அங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த பானை அட்வான்ஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இங்கே வந்துட்டு அவர் B3 விளாடுறாரு. A takes B3 A3 விளாடுறாரு. டெம்செங்கோ வந்து இங்கே A3 விளாட்றாரு. ஏன்னா நீங்கள் B3யில் வெட்டினீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஷப்பால் வெட்டிடலாம்.
அதுதான் இங்கே என்ன மூவ் விளையாடிருக்கலாம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து பிஷப் எப்சான் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ட்ரேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுறோம். பிஷப் எப்சான் நான் கன்சிடர் பண்ணேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து பிளாக்காக இருந்தீங்க அப்படின்னா என்ன மூவ் விளையாடுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். B3 ஏடெக்ஸ் B3 A3, அதுக்கப்புறம் ரூக் H7 செக்கு, கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா ரூக் A7 போட்டு அந்த பானை அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் B5 அந்த பானை உங்களால் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பிஷப் B5 விளையாடுறாரு. ரூக் டெக்ஸ் A3, பிஷப் E2. G4 ப்ரெஷர் இருக்குது. ஸோ ரூக் A4 போட்டு ஃபோர்ஸிபிளாக வந்து இங்கே ரூக்கை ட்ரேட் பண்ண வைக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்செங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே G4 செக் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ ரூக் அண்ட் பிஷப். மேபி இதை வந்து நீங்கள் யாருமே விளாண்டுருக்க மாட்டாங்க, விளாடவும் மாட்டிங்க. பட் சொல்கிறேன், இங்கே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ரூக்கை தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ரூக்கெல்லாம் ட்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பிஷப் ஓவர்லோட் ஆகிருக்கிறது பார்க்க முடியும். அந்த கிங்கை வச்சுக்கிட்டு மட்டுமே அவரால் வந்து அந்த பான் எல்லாம் வந்து பண்ண முடியாது. 3 pawns அப்பு. அதான் ரூக் A4 பெஸ்ட் மூவ். அந்த இடத்துல வந்து பிளாக்கால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் டெம்செங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.